வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தேவா காதல் கல்யாணம் செய்து கொண்டான் என்று இத்தனை நாள் நினைத்து கொண்டிருந்த வள்ளியம்மை பாட்டிக்கு இப்போது அது பழி வாங்க நடந்த திருமணம் என்று தெரிந்ததும் தேவாவின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தார். நீயும் அவங்களோட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல்ல. வந்ததிலிருந்து அதற்காகவே அவனை திட்டிக் கொண்டிருந்தார் வள்ளியம்மை. மணமேடையிலும் அதையே தான் கேட்டார். நடந்தது எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு ரதியின் மேலான பாசம் அவருக்கு இன்னும் அதிகமாகி போயிருந்தது. அவளை கட்டி அணைத்து கொண்டார். பொன்னி, மலர் என்று எல்லோரும் சந்தோஷமாக இருந்தனர். ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்தினர். தேவாவின் பக்கம் அவன் குடும்பத்தினர், ரதியின் பக்கம் அவள் குடும்பம். யசோதா, மூர்த்தியை தவிர மற்றவர்கள் எல்லோரும் சகஜமாகவே பழகினர். அக்கா பாத்தியா, உன் பையனும் புருஷனும் பண்ணியிருக்கிற வேலையை? எதிரின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களையே சபையில் கொண்டு வந்து மரியாதையோடு நிறுத்தியிருக்காங்க என்று மூர்த்தி தாங்க முடியாமல் யசோதாவிடம் புலம்ப, இங்கே வச்சு எதுவும் பேச வேண்டாம், சும்மா அமைதியாக இரு. இங்கே வச்சு ஏதாவது பிரச்சனை வந்தால் வந்திருக்கிற ஊர்க்காரங்க முன்னாடி நாம தான் அசிங்கப்பட்டு போகணும் என்று சொன்ன யசோதா வராத சிரிப்பை வரவழைத்து கொண்டு வந்தவர்களிடம் நகையாடி கொண்டிருந்தாள். பரீட்சை நடந்து கொண்டிருப்பதால் தாரா திருமணத்திற்கு வர முடியாது என்று கூறிவிட்டாள். தேவாவிற்கு அருகில் வள்ளியம்மை பாட்டி தான் அமர்ந்திருந்தார். பாட்டி, இந்த ஸ்வீட் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும் என்று தேவா கொடுக்க வைத்ததை திருப்பி அவன் இலையிலேயே வைத்தார் பாட்டி. நான் இன்னும் உன் மேலே கோபமாக தான் இருக்கேன், உன்கிட்ட பேச மாட்டேன் என்று சொல்ல, பாட்டி அது நடந்து முடிஞ்ச பழைய கதை. வலுக்கட்டாயமாக ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட போகிறேன்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால தான் வீட்டில் யாருமே உங்ககிட்ட சொல்லலை. விருப்பமே இல்லாமல் ஒரு பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்ட போகிறேன், அதுவும் அவளை தூக்கிட்டு வந்து தாலி கட்ட போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா சொல்லுங்கள்? அதான் யாரும் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு முடிவு பண்ணி சொல்லலை. நாங்கள் செஞ்சது பெரிய தப்பு தான், எனக்கு அப்போவே புரிஞ்சிடுச்சு. அதான் அதை நானே சரி பண்ணிட்டேன். நீங்கள் என்னை மன்னிக்க மாட்டீங்களா என்று தேவா கேட்க, மன்னிக்க மாட்டேன்டா என்று பாட்டி கராராக சொல்ல, சரி உங்கள் கோபம் குறையணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்ணுறேன் என்று தேவா கேட்க, கல்யாணம் முடிஞ்சதில்ல, இனி எனக்கு இங்கே என்ன வேலை? இன்னைக்கு ராத்திரி பஸ்ஸுக்கே நான் கிளம்ப போகிறேன் என்று அவர் கோபமாக சொல்ல, ஏன் பாட்டி இன்னும் 4 நாள் இருந்துட்டு போகலாமே கெஞ்சுதலாக கேட்டான் தேவா. என்னோட கோபம் குறைய என்ன பண்ணணும்னு கேட்டல்லையா? நீ உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு என் கூடவே ஊருக்கு கிளம்பி வா, வந்து என் கூட 1 வாரம் இரு, உன்னை மன்னிச்சிடுறேன் என்று பாட்டி கடினமான குரலில் சொல்ல, 1 வாரமா ஊருக்கா? ஐயோ பாட்டி, உங்களுக்கு தான் தெரியுமே இங்கே எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது. அதோட போன வாரமெல்லாம் கல்யாண வேலையே சரியாக இருந்துச்சு. ஆஃபீஸ்க்கு சரியாக போகக்கூட முடியாமல் போச்சு. நான் நாளைக்கு கண்டிப்பாக ஆஃபீஸ் போய் ஆகணும் என்று தேவா சொல்ல, உன் இஷ்டம் தேவா, வந்தாவா இல்லைன்னா விடு என்று பாட்டி சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்று கையை கழுவிக்கொள்ள தேவா ரதியை பார்த்தான். அவளும் அவர்கள் பேச்சை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். எனக்கும் அந்த ஊர் ரொம்ப பிடிச்சது. அந்த வயல், தோப்பு, தோட்டத்து வீடு, ஆறு, கோயில் என்று அவள் சொல்ல, அப்போ போலாமா என்றான் தேவா. போனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் உங்கள் வேலை என்று அவள் யோசனையாய் கேட்க, வேலை இருக்கு, ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறேன் என்று அவன் பேசிக்கொண்டிருக்க அவனிடம் வந்த மனோகர், பாட்டி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் தேவா, ரதியை கூட்டிட்டு 1 வாரம் ஊருக்கு போயிட்டு வா. இந்த பிஸ்னஸ் டென்ஷன் எதுவும் இல்லாமல் 2 பேரும் 1 வாரம் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க, நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன் என்று சொல்ல, அப்போ ஓகே, பாட்டிக்கிட்ட இப்போவே சொல்லிடுறேன். பாட்டியுடன் தேவாவும் ரதியும் அன்று இரவே ஊருக்கு கிளம்புவது என்று முடிவானது. தேவா ஒன்றை முடிவு செய்துவிட்டால் அவனை தடுக்க வீட்டில் யாருக்கும் அதிகாரம் இல்லையே. மதியம் வரை திருமண மண்டபத்தில் தான் எல்லோரும் இருந்தார்கள். பிறகு ரதியின் குடும்பத்தினர் சொல்லிவிட்டு கிளம்பிவிட ராகினி மட்டும் இருந்தாள். அம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் அக்காவோட இருந்துட்டு அப்புறம் வரேன் என்று சொல்லிவிட்டாள். கரனை அழைத்த தேவா சில முக்கியமான பொறுப்புகளை அவனிடம் கொடுத்தான். கரண், உனக்கு ஓகே தானே? ஓவர்லோட் ஆகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லிடு, வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் செய்யலாம். பாட்டியும் வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க, ரதியும் ஆசைப்பட்டுட்டா, அதான் என்று தேவா சொல்ல, என்ன சொன்ன என்ற கரணின் கண்கள் ராகினியின் மேல் விழுந்திருக்க பக்கத்தில் இருந்த ரதியின் கையை பிடித்து இழுத்து கரனை பார்க்க சொன்னான் தேவா. கரனும் ராகினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க, ஓ மை காட், என்ன நடக்குது என்று ரதி அதிர்ச்சியில் கத்த,
உஷ் என்று அவள் வாயில் விரல் வைத்து அவளை அமைதிப்படுத்தினான் தேவா. நான் தான் ஏற்கனவே சொன்னனே, நீ தான் நம்பல என்று தேவா சொல்ல, தேவா இது எங்கே போய் முடியுமோ தெரியல, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ரதி டென்ஷன் ஆக்கி விட, நான் இருக்கேன், கரண் ரொம்ப நல்ல பையன், உங்கள் அப்பா எங்கே தேடினாலும் அவனை மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான் என்றவன் அருகில் சென்று கரணின் தோளை தட்டினான். தேவா நீயா? சட்டென்று தன் பார்வையை மாற்றிக்கொண்ட கரண், என்னடா எப்போ வந்த, சாப்பிட்டாச்சா என்று கேட்க, நான் ரொம்ப நேரமாக உன் பக்கத்தில் நின்று உன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன், உனக்கு தான் காதும் கேட்கல கண்ணும் தெரியல, அப்படி அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்க, நீ எப்போவுமே கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் இருக்கிறவனாச்சே என்று தேவா கேட்க, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் தான் பார்த்துட்டு இருந்தேன் என்றான். யாரை பார்த்த என்று தேவா கேட்க, அது யாருன்னா உன்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அவங்க சாப்பிட்டாங்களான்னு நம்ம தானே கவனிச்சுக்கணும் என்று கரண் சமாளிக்க, டேய் போதும் வாடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவன் தோளில் கை போட்டு வெளியில் அழைத்து சென்றான் தேவா. உடனே ராகினியிடம் ஓடிய ரதி, ஏய் என்னடி நடக்குதுங்க என்று கேட்க, இல்லைக்கா அவரு தான் என்னை பிடிச்சிருக்குன்னு மெசேஜ் பண்ணாரு என்று ராகினி தயங்கியபடியே கூற, எப்பல இருந்து இதெல்லாம் நடக்குது என்று ரதி அதிர்ச்சி குறையாமல் கேட்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார் இல்லக்கா, அதுக்கு 2 நாளைக்கு பிறகுதான் என்று ராகினி சொல்ல, என்னோட பிரச்சனையே இப்பதான் தீர்ந்திருக்கு, அதுக்குள்ள இன்னொன்னா அப்பா இதுக்கு ஒத்துக்குவாரா என்று கவலையாய் ரதி கேட்க, தெரியலையேக்கா என்றாள் ராகினி பாவமாய் முகத்தை வைத்து கொண்டு. தெரியலையா? வாங்க போற, எங்க இருந்துடி வந்துச்சு உனக்கு இவ்வளோ தைரியம் என்று ரதி கண்களை உருட்டி முறைக்க, எல்லாம் நம்ம மாமா இருக்கிற தைரியம்தான்க்கா என்று ராகினி சளைக்காமல் பதில் சொல்ல, ஏன் புருஷனை ஏண்டி இதில் கோர்த்து விடுற, இப்பதான் அப்பா அம்மா அவர்கிட்ட ஒழுங்கா பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க, அதை நீயே கெடுத்து விட்டுருவ போல இருக்கே என்று ரதி சொல்ல, என்னக்கா இப்படி பிரித்து பேசுகிற, மாமா முதல்ல இருந்தே கரணுக்கு ஃப்ரெண்டு, உனக்கு உன் புருஷனெல்லாம் இடையில வந்தது தான் என்று ராகினி சீரியஸாக சொல்ல, ஆடிங்க யாரடி இடையில வந்தது, எனக்கு அப்புறம்தான் அவருக்கு மற்றவங்க எல்லாருமே, சந்தடி சாக்கில் என்னையே இடையில வந்தவன் சொல்றியா, உன்னை அம்மா கால் பண்ண சொன்னாங்க, போய் ஃபோன் பண்ணி பேசு என்று ரதி அவளை விரட்ட, அக்கா நீ பண்ணா தப்பில்லை, ஆனால் நான் பண்ணா தப்பா என்று அவளை பார்த்து தைரியமாக கேட்டுக்கொண்டே சென்றவளின் கண்கள் கரணைத்தான் தேடியது. என்ன கரண், அம்மா கிட்ட ராகினியை பற்றி சொல்லிடலாமா என்று தேவா நேரடியாகவே கேட்டுவிட, இல்லை தேவா இது சரியா வருமா, அவங்க அப்பாவை நினைச்சாதான் என்று கரண் இழுக்க, எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தான் பிரச்சனை, அதுவும் இப்போ ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு, இதில் நீ யோசிக்க என்ன இருக்கு, உனக்கு ராகினியை பிடிச்சிருக்கா, அதை மட்டும் சொல்லு என்று தேவா கேட்க, ஆமாம் என்றான் கரண். அவளுக்கு என்று கேட்க, அவ இதுவரைக்கும் என்கிட்ட பதில் எதுவும் சொல்லலடா, ஆனால் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் என்று கரண் சொல்ல, நீ தான் பொண்ணுங்க மனசையெல்லாம் நல்லாவே ஆராய்ச்சி பண்ணுறவனாச்சே, நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும், நானே ராகினிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன், ஊருக்கு போயிட்டு நான் திரும்பவும் சென்னை வர 1 வாரம் ஆகும், ரதி விஷயத்தில் நடந்த எல்லாமே பாட்டிக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, அவங்க என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, ஊருக்கு போனால் தான் அவங்கள சமாதானப்படுத்த முடியும், ஏதாவது முக்கியமான விஷயம்னா உடனே எனக்கு கால் பண்ண என்று சொல்லிவிட்டு அன்று 4 மணி வாக்கில் எல்லோரும் வீடு வந்து சேர்ந்தனர். வசந்த் தொடங்கவிருக்கும் புது தொழில் விஷயமாக 1 வாரம் டெல்லி செல்லவிருப்பதாகவும் அதை முடித்துவிட்டு வந்து அபியை வீட்டிற்கு அழைத்து செல்வதாகவும் சொல்லி சென்றான். மாலை சிறிது நேர ஓய்விற்கு பின் தேவாவும் ரதியும் ஊருக்கு செல்ல 1 வாரத்திற்கான துணிகளை பேக் செய்து வைத்தனர். அம்மா ஊருக்கு நானும் வரவா என்று யசோதா வள்ளியம்மையிடம் கேட்க, நீயா எதுக்குடி, கூப்பிடும் போதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன முதல் ஆளா வரேன்னு சொல்ற, இப்போ வேண்டாம் இன்னொரு நாள் வருவியா, நீ அங்கே வந்தாலும் 2 நாள் இருப்ப, பிறகு சென்னைக்கு போகணும்னு காலில் சுடுதண்ணியை ஊற்றிட்டு நிற்ப, உன்னால் தேவாவும் ரதியும் கிளம்ப வேண்டியதா போயிடும், தேவா அங்கே வந்து சந்தோஷமாக 1 வாரம் இருந்துட்டு வரட்டும், நீங்கள் யாரும் வர வேண்டாம், அவங்க 2 பேர் மட்டும் வந்தால் போதும் என்று வள்ளியம்மை கண்டிப்பாக சொல்லிவிட, என்னம்மா என்னையே வேண்டான்னு சொல்றியா, நீயே 1 நாள் வந்து என்னை வான்னு கூப்பிடுவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் என்று யசோதா முகத்தை திருப்பி கொண்டு சென்று விட்டாள். இரவு உணவை முடித்து கொண்டு அறைக்கு வந்த தேவா, செல்லம்மா எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டல்ல, எதையும் மிஸ் பண்ணலையே என்று கேட்டவனின் கண்கள் கட்டிலில் படிய, ஏய் இன்னைக்கு தானே நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்று அவன் ஆர்வமாக கேட்கவும்
தன் ஹேண்ட்பேக்கில் எல்லாவற்றையும் சரிபார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்த ரதி தேவாவை பார்த்து சிரித்து கொண்டே ஆமா என்றாள். நீண்ட பெருமூச்சோடு அவளை பார்த்தவன், சரி விடு, நாளைக்கு ஊர்ல பார்த்துக்கலாம், அங்க இன்னும் செம்ம ஃபீல் என்று ஜன்னல் அருகே சென்று கண்களை மூடி நின்று கொள்ள, என்ன செம ஃபீலு என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் வள்ளியம்மை பாட்டி. அவருக்கு என்ன சொல்வது என்று திணறியவன், அதுவா பாட்டி, ஊர்ல போய் என்ஜாய் பண்றது செம ஃபீல்னு சொன்னேன் என்று தேவா சமாளிக்க, சரியா சொன்னேன், அதுக்கு தான் நான் உங்களை அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிடுறது. சொன்னா நீங்க எங்க கேக்குறீங்க, இப்பவும் நான் கோபமா இருக்கும் தானே நீ வர ஒத்துக்கிட்ட, இல்லைனா வருவியா என்று பாட்டி கேட்க, பாட்டி எனக்கும் ஊருக்கு வரணும், ரிலாக்ஸா இருக்கணும்னு ஆசைதான், ஆனா சூழ்நிலை ஒத்து வரணுமே என்றவன், சரி டைம் ஆச்சு போலமா என்று கேட்க, மணியை பொன்னியின் பொறுப்பில் விட்டுவிட்டு மூவரும் கிளம்பினார்கள். காரின் முன் இருக்கையில் தேவாவின் பக்கத்தில் ரதி, அவன் மனைவி என்ற முழு உரிமையின் அங்கீகாரமாய் அவள் நெஞ்சில் கிடந்த தங்கத்தாளி. பாட்டி பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டார். கிட்டத்தட்ட 6 மணி நேர பயணம். காரில் ஈமான் இசையில் மெல்லிசை பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ரதி எதுவும் பேசவில்லை, அமைதியாக அமர்ந்திருந்தாள். இன்று நடந்த திருமண நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டிருந்தது அவள் மனம். வழக்கமாக ஏதாவது பேசுவாள், இன்று ஏதோ யோசனையில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன், மேடம்க்கு எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளோ யோசனை என்று அவன் கேட்க, எல்லாம் நம்ம கல்யாணத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்றாள். கல்யாணத்தை பற்றி யோசிச்சா சரி, இந்த புருஷனை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். நீ பேசாமல் வந்தா நான் என்ன பண்ணேன் என்று அவன் கேட்க, அவள் மனதில் தேங்கி இருந்த மொத்த மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பாய் அவன் பக்கமாய் சாய்ந்தவள் அவன் கழுத்தில் கை கோர்த்து கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் பதித்தாள். கேட்டாதான் குடுப்பியா செல்லம்மா, ஊருக்கு ரீச் ஆகிற வரைக்கும் இப்படியே அப்பப்போ ஒன்று கிடைச்சா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வண்டி ஓட்டுவேன் என்று அவன் சத்தமாக சொல்ல, ஐயோ கத்தாதீங்க பாட்டி என்று அவள் பாட்டியை திரும்பி பார்த்தபடியே சொல்ல, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க என்று ஏதோ ஒரு பாடலை விசில் அடித்தபடியே காரை ஓட்டினான் தேவா. ஊர் பக்கமாக நெருங்கிவிட்டார்கள். வெளியே வயல்வெளிகளை ரசித்தபடியே அவன் விசில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த ரதி, என்ன இன்னைக்கு செம்ம மூடில் இருக்கீங்க போல என்று கேட்க, இப்படி ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இத்தனை நாள் காத்திருந்தது ஒர்த்து தான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற என்று அவளை பார்த்து தேவா கண்ணடிக்க, ஐயோ பாட்டி என்று அவள் மீண்டும் பின்னால் திரும்பி பார்க்க, பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டாங்க, நம்ம பேசுறது எதுவும் அவங்களுக்கு கேட்காது என்று அவன் சொல்லி கொண்டிருக்க, பின்னால் சீட்டில் முழுவதுமாய் காலை நீட்டி பேக்கை தலைக்கு வைத்து படித்திருந்த பாட்டியின் இதழ்களில் லேசாக புன்னகை பூத்திருந்தது. அவர்கள் ஊரை அடையும் போது மணி 2 ஆகியிருந்தது. பாட்டியின் வீட்டு வாசலில் தேவா காரை நிறுத்தினான். தன் கைகள் 2ஐயும் தலைக்கு மேலே தூக்கி சோம்பல் முறித்தவன், பாட்டி எழுந்திருங்க வந்துட்டோம் என்று சொல்ல, ஓ வந்தாச்சா என்று தூக்கம் கலைந்து பாட்டியும் எழுந்து கொள்ள, அவர்கள் பக்கத்து வீட்டிலிருந்து ஐயோ அம்மா என்று அழுகுரல் கேட்டது. என்ன பாட்டி, பக்கத்து வீட்டில் இந்த நேரத்தில் லைட் எரியுது, ஒரே சத்தமாக வேற இருக்கு என்று தேவா தன் மோவாயை தேய்த்தபடியே கேட்க, அதுதான்டா நானும் பார்க்குறேன், என்னன்னு தெரியலையே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, அது நம்ம ராமாயி வீடு தான், என்னன்னு பார்க்கலாம் வா என்று காரில் இருந்து அவர்கள் இறங்கி செல்ல, ரதியும் தேவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே பாட்டியின் பின்னால் சென்றனர். அங்கு ராமாயி மயங்கி கிடந்த தன் கணவனின் அருகில் உட்கார்ந்து நெஞ்சில் அடித்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தாள். ராமாயி என்னடி ஆச்சு? சூழ்நிலையை பார்த்ததும் பாட்டிக்கும் பதட்டம் வந்து ஒட்டி கொண்டது. என்னன்னு தெரியலம்மா, தூங்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு எந்திரிச்சு வெளியில போயிட்டு வந்தாரு, முகமெல்லாம் வேத்து போயிடுச்சு, என்னன்னு கேட்டேன், நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டாரு என்று மீண்டும் அவள் அழ ஆரம்பித்து விட, சரி சரி கார் இருக்கு, பக்கத்து டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடலாம் என்று பாட்டி தேவாவை பார்க்க, ஓடி வந்து மயங்கி கிடந்தவரை தூக்கி காரில் கிடத்தினான் தேவா. ராமாயும் காரில் ஏறிக்கொண்டாள். அம்மா பிள்ளைங்க 2 தனியா இருக்கு, பார்த்துக்கோங்க என்றாள் கண்களில் நீரோடு. பாட்டி டவுன் ஆஸ்பத்திரி எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் என்று தேவா கேட்க, 4 கிலோமீட்டர் வரும் தேவா, சீக்கிரமா போ என்று பாட்டி சொல்ல, மின்னல் வேகத்தில் காரை செலுத்தியவன் மருத்துவமனையை அடைந்திருந்தான். அவசர சிகிச்சைகளுக்கான வசதியுடன் கூடிய மருத்துவமனை தான் அது. சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க என்று அங்கிருந்த மருத்துவர் கூற, அவசர சிகிச்சை செய்து ரங்கனின் உயிர் காப்பாற்றப்பட்டது.
வேண்டிய உதவியை செய்து கொடுத்துவிட்டு மருத்துவரிடம் ரங்கனின் நிலவரத்தை கேட்டு தெரிந்து கொண்டு இனி எந்த ஆபத்தும் இல்லை என்று மருத்துவர் சொல்லவும் ராமாயிக்கு தைரியம் சொல்லிவிட்டு கிளம்பினான் தேவா. ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்று அவன் மொபைல் எண்ணை ஒரு பேப்பரில் எழுதி அவள் கையில் கொடுத்துவிட்டு வந்தான். தேவா வீடு வரும்போது மணி காலை 7 ஆகிவிட்டது. இரவு முழுவதும் ஒரு துளி தூக்கமில்லை. உடல் அசதியாகி போயிருந்தது. தேவா, ரங்கனுக்கு இப்போ எப்படி இருக்கு? பாட்டி, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, காப்பாத்திட்டாங்க என்று அவன் சொல்ல, நம்ம மட்டும் சரியான நேரத்துக்கு நேற்று இங்கே இல்லைன்னா ரங்கன் நிலைமை என்ன இருக்குமோ தெரியல. சரி, இந்தா காப்பி குடி என்று நாட்டு மாட்டு பாலில் வெல்லம் கலந்த காப்பியை பாட்டி அவனிடம் கொடுத்தார். வீட்டிற்குள் எட்டி பார்த்தவன், பாட்டி ரதி எங்க என்றான். அவ இன்னும் எழுந்திருக்கல, உள்ள தூங்கிட்டு இருக்கா. நீ போனதும் நாங்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டு ராமாயி குழந்தைகளோட படுத்துட்டோம். இப்போதான் விஷயம் கேள்விப்பட்டு ராமாயி அக்கா வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டா. ரதி நம்ம வீட்டுக்கு வந்ததும் திரும்பவும் தூங்கிட்டா. பாவம், அவளுக்கும் கல்யாண அலைச்சல், அதான் நான் எழுப்பல என்று பாட்டி சொல்ல, பாட்டி எனக்கும் ஒரு தலகாணி எடுத்துட்டு வந்து கொடுங்க என்று வெளியில் மரத்தடியில் கிடந்த கயிற்று கட்டிலில் அவனும் படுத்தவன் நன்றாக தூங்கிவிட்டான். காலை டிஃபன் சாப்பிடக்கூட எழுந்திருக்கவில்லை. பாட்டி ஸ்பெஷல் கோழி குழம்பின் வாசனை நாசியை துளைக்க தேவா கண்களை திறந்த போது சூரியன் உச்சிக்கு வந்திருந்தான். ரதி வெளியில் இருந்த மாமரத்தில் குச்சியை வைத்து எட்டி எட்டி மாங்காயை அடித்து கொண்டிருந்தாள். ரொம்ப நேரம் தூங்கிட்டம் போலையே என்று பக்கத்தில் இருந்த தன் அலைபேசியை எடுத்து நேரத்தை பார்த்தான் தேவா. மணி 2 ஆகியிருந்தது. ரதியை பார்த்ததும் இங்க என்ன செய்றா என்று மனதில் நினைத்தவனாய் அவள் பின்னால் சென்று நின்று கொண்டான். தன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு ரதி மரத்தில் மாங்காய் அடிப்பதையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் தேவா. மரம் நிறைய மாங்காய் இருந்தது. ஆனால் ஒன்றை கூட அவளால் அடிக்க முடியவில்லை. அவள் மனமும் கண்களும் மாமரத்தில் நிலைத்திருக்க தன் பின்னால் வந்து நின்றவனை அவள் கவனிக்கவே இல்லை. திடீரென்று பின்னால் இருந்து 2 கரங்கள் அவளை அப்படியே மேலே தூக்கி இருக்க ஒரு நொடி அதிர்ந்தவள் திரும்பி பார்த்து அது தன்னவன்தான் என்றதும், நீங்களா, எழுந்துட்டீங்களா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இப்போது அவன் துணையோடு எட்டாமல் இருந்த மாங்காய்களை எட்டி பிடித்து அடிக்க அவைகள் மரம் பிரிந்து மண்ணில் சேர்ந்தது. அத்தனை ஒரு சந்தோஷம் அவளுக்கு. ஐயோ, மாங்காயை பார்த்தா இப்பவே எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது. கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். போதும் போதும், இறக்கி விடுங்க. குச்சியை கீழே போட்டாள். அவளை விடாது அப்படியே பிடித்திருந்தவன், போதுமா, இன்னும் கொஞ்சம் அடி என்று சொல்ல, போதும் போதும் என்று இறங்கி கொண்டவள் கீழே கிடந்த ஒரு மாங்காயை எடுத்து அதிலிருந்த மண்ணை துடைத்துவிட்டு ஒரு கடி கடிக்க புளிப்பில் நாக்கில் நீர் சுரந்தது. அவளை பார்க்க தேவாவின் பற்கள் கூசியது. அவள் அருகில் வந்தவன், ஏய் செல்லம்மா இரு, நமக்குள்ள இன்னும் ஒண்ணுமே நடக்கவே இல்லை, அதுக்குள்ள மாங்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட என்று கிண்டல் செய்ய, எனக்கு சின்ன வயசுல இருந்தே மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும் என்று விழுந்து கிடந்த அத்தனை மாங்காய்களையும் கையில் எடுத்துக்கொண்டு நடந்தவள், காலையில் உங்களை டிஃபன் சாப்பிட்றதுக்கு நானும் பாட்டியும் எத்தனை வாட்டி எழுப்பணும் தெரியுமா? நீங்கள் தான் எழுந்திருக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டீங்க என்று சொல்ல, செம்ம டயர்டு, வந்து படுத்தது தான் தெரிஞ்சுது, நல்லா தூங்கிட்டேன், ரொம்ப பசிக்குதுடி, சாப்பிட என்ன இருக்கு என்று அவன் கேட்க, பாட்டி உங்கள் பேரனுக்கு பசிக்குதான் என்று ரதி குரல் கொடுக்க சிரித்து கொண்டே வெளியில் வந்த பாட்டி, சமையல் ரெடி ஆயிடுச்சுப்பா, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், குளிச்சுட்டு வா சாப்பிட்லாம் என்று சொல்ல, சரி பாட்டி, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் என்றவன் துண்டையும் சோப்பையும் எடுத்துக்கொண்டு வெளியே நடக்க அவனை புரியாமல் பார்த்த ரதி, எங்க ஆத்துலையா குளிக்க போறீங்க என்று கேட்க, இல்லை பம்ப் செட்டில் என்றான். ஐ ஜாலியாக இருக்கும்ல, நான் பார்க்க வரவா என கேட்டாள் ரதி. என்னத்தை பார்க்க போகிறேன், நான் குளிக்கிறதியா என்று அவளை பின்னால் இருந்து அணைத்து அவள் கழுத்தில் முகம் புதைத்து அவன் கேட்க, சீ, ஊருக்கு வந்ததும் நீங்கள் பழைய தேவாவே இல்லை, ஆளே மாறிட்டீங்க, பம்ப் செட்டில் தண்ணீர் வேறதை பார்க்க வரேன்னு சொன்னேன் என்று அவன் பக்கம் திரும்பி அவன் நெற்றியோடு நெற்றி முட்டினாள். பார்க்கறது என்ன, நீயும் வா, 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம், நல்லா இருக்கும் என்றவனிடம், ஆசைதான் வருவேன், ஆனால் நீங்கள் குளிக்க நான் வேடிக்கை பார்க்குறேன் என்றாள் ரதி. நீ இது வரைக்கும் பம்ப் செட்டில் குளிச்சிருக்கியா? இல்லை இல்லை, அப்பா வா என்று அவன் அழைக்க, நான் காலையிலே குளிச்சிட்டேன், இன்னொரு நாள் ஊருக்கு போகிறதுக்குள்ள நம்ம 2 பேரும் சேர்ந்து பம்ப் செட்டில் குளிக்கலாம் என்றவளை அதிர்ந்து போய் வெளி வெறித்து பார்த்தவன், செல்லம்மா நிஜமாவா சொல்கிற என கேட்க, நிஜமாதான், ஊருக்கு வந்துட்டு பம்ப் செட்டில் குளிக்கலன்னா எப்படி
என்று அவள் அவனை பார்த்து கண்ணடிக்க, ஏய், நான் மட்டும் இல்லை, ஊருக்கு வந்து நீயும் ஆளே மாறிட்ட என்று சொல்லிவிட்டு, பாட்டி, நான் கிணத்துக்கு குளிக்க போறேன், ரதியும் கூட வரா என்று சொல்லிவிட்டு அவளையும் அழைத்து சென்றான். மோட்டரை ஆன் செய்தவுடன் பம்ப் செட்டில் அருவி போல் கொட்டிய தண்ணீரை ஆச்சரியமாக பார்த்து நின்றாள் ரதி. துண்டையும் சோப்பையும் அவளிடம் கொடுத்துவிட்டு, வரியா என்று மீண்டும் கேட்டான். அவளுக்கும் பார்க்க பார்க்க ஆசையாகத்தான் இருந்தது. இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டாள். ஏன், என்னைக்கு நல்ல நாள்னு ஜோசியம் பார்க்க போறியா என்றவன் தன் சட்டையை கழட்டிவிட்டு ட்ராக் பேண்ட்டுடன் கொட்டும் தண்ணீருக்கு அடியில் நின்று கொள்ள, கன்னத்தில் கை வைத்து அவனை பார்த்திருந்தாள் ரதி. துல்லியமாக செதுக்கப்பட்ட படிக்கட்டு தேகம், தவறாத உடற்பயிற்சியில் இறுகி போயிருந்த புஜங்கள், அந்த மதிய நேரத்து வெயில் பட்டு பல பழக்கும் வெண்ணெய் தேகம், அவன் மேல் சீறி பாய்ந்த தண்ணீர் தலையிலிருந்து அவன் தோலை கடந்து பறந்து வெறிந்த மார்பை நனைத்து வரிசையாக இருந்த வயிற்றின் தசை கோளங்களில் உருண்டோடியது. அவன் மேல் விழுந்த தண்ணீரின் சொட்டுக்கள் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்திருந்த ரதியின் முகத்திலும் தெரிக்க, உடல் சிலிர்க்க கண்களை மூடிக்கொண்டாள்.